மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 61. சூர்யாவும் சாம்பவியும் பள்ளியில் இருந்து வந்த பிறகு அமுதா மலரிடம் வந்தார். மலரு, சொல்லு அத்தை. நான் பசங்களை கூட்டிக்கிட்டு அண்ணன் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன அத்தை திடீர்னு? அன்னிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாம். ஐயோ, என்ன ஆச்சு சித்திக்கு? ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் சாப்பாடு சேராமல் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. நான் போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன். நாளைக்கு சனிக்கிழமை தானே, பசங்களுக்கும் லீவு. அதான் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். தனக்கு சோர்வாக இருக்கும் நேரத்தில் அவர் விட்டு விட்டு செல்வது மலருக்கு வருத்தமாக இருந்தது. அவரிடம் அதை பற்றி சொன்னால் போகாமல் இருந்து விடுவார்தான். ஆனால் இதுவரை அதிகமாக அமுதா அண்ணன் வீட்டிற்கு செல்கிறேன் என்று சென்று தங்கியதே இல்லை. அதிசயமாக அவரே கேட்கும்போது வேண்டாம் என்று சொல்ல மனமில்லாமல் சரி என்றாள் மலர். சிந்தாமணியை வர சொல்லியிருக்கேண்டி, கூடமாட அவளை வேலைக்கு வச்சுக்கோ. எதுக்கு அத்தை? நான் பார்த்துக்கிறேன். ஒரு சம்பிரதாயத்திற்காக கூறினாலும் சிந்தாமணி கூட இருப்பதும் நல்லதுதான் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள் மலர். இல்லடி, இருக்கட்டும். கோயிலுக்கு போயிட்டு வந்து அக்காவாலையும் அதிக வேலை செய்ய முடியாது. சனி ஞாயிறு தளிருக்கு டியூஷன் இருக்கும். நீ மட்டும் என்ன செய்வ? சரி அத்தை. சரி, நான் போயிட்டு வரேன். சரி என்று தலையசைத்து வைத்தாலும் அமுதாவின் முகம் ஏதோ போல் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அது உண்மையா, இல்லை தனக்கு தான் அப்படி தோன்றுகிறதா என்று புரியாமல் விட்டுவிட்டாள். தளிர் வந்ததும் இருவரும் சேர்ந்து இரவு உணவு என்ன செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருக்க அங்கே வந்தார் சிந்தாமணி. ராத்திரி என்னென்ன செய்யணும்னு அத்தை சொல்லிடுச்சு கண்ணு, நான் செஞ்சிடுறேன், நீங்கள் போங்க என்று அவர்களை அனுப்பிவிட்டார். அமுதாதான் சொல்லிவிட்டு சென்றிருப்பார் என்று எண்ணிக்கொண்டாள் மலர். அப்போ நான் போய் நோட்ஸ் எடுக்கவா மலரு என்றாள் தளிர். நீ போ என்று அவளையும் அனுப்பி வைத்துவிட்டு தோட்டத்து வேலைகளை சரிபார்த்து மறுநாள் அவர்களுக்கான வேலையை செய்ய சொல்லி வேலை செய்பவர்களை அனுப்பி வைத்தாள். மீண்டும் சோர்வாக இருக்க சிந்தாமணியிடம் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் சென்று ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்று அவரிடம் சென்றாள். அப்போது அவர் தட்டில் ஆழம் கரைத்து கொண்டிருக்க அதனை புரியாமல் பார்த்தாள். எதுக்குக்கா இது என்றாள். தெரியலம்மா, பெரியம்மா தான் ஃபோன் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம், ஆழம் கரைச்சி வையின்னு சொன்னாங்க. அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மலர் யோசனையோடு பார்த்து கொண்டிருக்க வீட்டு காம்பவுண்டிற்குள் கார் நுழைந்தது. சிந்தாமணியும் மலரும் வாசலுக்கு செல்ல காரில் இருந்து சிவலிங்கம் முதலில் இறங்கினார். பின்பக்கம் இருந்து தங்கமணி இறங்க அவர் பின்னோடே இறங்கினான் சேகர். அவனை கண்டதும் மலரின் விழிகள் சிவந்தன. கோபத்தால் வெடிக்க முனைய மறுபக்கத்தில் இருந்து கையில் குழந்தையோடு இறங்கினாள் தீப்தி. குழந்தையை கண்டதும் அவள் மனதில் சூறாவளி பொங்கியது. குழந்தையின் அளவை பார்த்து ஓரளவிற்கு எத்தனை மாதம் என்று கண்டுகொண்டவளுக்கு நொடியில் விஷயம் விளங்கியது. 3ஆம் மாதத்தில் குழந்தையை குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துச் சென்று மாவிளக்கு இடித்து வைத்து வழிபடுவது அவர்களது வழக்கம். எல்லாம் தெரிந்தேதான் இருவரும் சென்றிருக்கிறார்களா? என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இதில் எல்லா ஏற்பாட்டையும் நானே செய்து அனுப்பினேனே. ச, இவன் பிள்ளைக்காகவா? அவள் மனம் குமுறியது. மலரு, ஆரத்தி எடு சொன்ன தங்கமணியை முறைத்தாள் மலர். அவள் கண்களுக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தால் அந்த நிமிடமே அவர் எரிந்து பஸ்பமாகி போயிருப்பார். என்கிட்ட சொல்லிட்டு போகல, ஃபோன் பண்ணி சிந்தாமணி அக்கா கிட்ட ரெடி பண்ண சொல்லிட்டு இப்போ நான் ஆரத்தி எடுக்கணுமா? அதுவும் இவன் பிள்ளைக்கா? தனக்குள் கேட்டுக்கொண்டவள் பற்களை கடித்து கோபத்தில் செந்தனலென நின்றாள். வா மலரு. ஒரு வார்த்தையும் பேசாமல் திரும்பி நடக்கத் தொடங்கினாள். அவள் கையை பிடித்து நிறுத்தினார் தங்கமணி. மலரு, கோபப்படாம பொறுமையா இரு. கையில் குழந்தையோட வந்திருக்காங்க, நல்ல மனசோட ஆரத்தி எடு. வேணாம், நான் வில்லியாவே இருந்துட்டு போறேன் என்று விட்டு சேகரை பார்த்த பார்வையில் அவன் முகம் சுருங்கியது. உன் மகனும் மருமகளும் நல்லா இருக்கணும்னு நினச்சா இப்படியே இவங்களை திருப்பி அனுப்பு. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த எனக்கு இருக்கிற கோபத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கத்தவில்லை அவள், ஆனால் அவள் வார்த்தைகளில் அவ்வளவு உஷ்ணம். மலரு, இந்த வீட்டோட மூத்த மருமகனி, இருந்து ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ள கூப்பிடு. இதுவரை அமைதியாக இருந்த சிவலிங்கம் இப்பொழுது கட்டளையாக கூறினார். மலரின் முகம் மொத்தமாக இறுகியது. அழுத்தமாக தன் மாமனை பார்த்தவள், நீங்க சொல்றதுக்காகவே செய்ய முடியாது என்றாள் திமிர் பார்வையோடு. ஏற்கனவே ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபத்தில் இருக்க அவளின் பேச்சு அவர் கோபத்தை கிளறியது. அதற்குள் தங்கமணி, அவரையே அவமானப்படுத்துறியா நீ? போ போ,
நீ இல்லைனா வீட்டில் மருமகளே கிடையாதா? உன்ன மாதிரி இல்லாமல் சொல் பேச்சு தட்டாமல் கேட்குற மருமகளும் இந்த வீட்டில் தானே இருக்கா. சிந்தாமணி, போய் தளிர வர சொல்லு என்றார் கோபமாக. அலட்சியமான பார்வையை வீசிவிட்டு மாடிக்கு சென்று விட்டாள் மலர். சிந்தாமணி சென்று அழைத்ததும் தளிர் அங்கே சென்றாள். அவள் என்னதான் செய்கிறாள் என்று பார்க்க தன் அறைக்கு எதிர்ப்பக்கம் இருக்கும் பால்கனிக்கு சென்று கீழே பார்க்க தளிர் ஆரத்தி எடுத்துக்கொண்டிருந்தாள். அவள் மனதில் இரண்டாவது அடி விழுந்தது. அறைக்குள் வந்து அமர்ந்தவளுக்கு அழுகை வந்தது. முதல் அடியை தன் அத்தையும் மாமாவும் சேர்ந்து தந்தார்கள். அதை ஜீரணிக்கும் முன் உடன் பிறந்தவளாக நினைத்த தளிர் தந்துவிட்டாள். தான் இருக்கும்போது அவள் செய்ய மாட்டாள், தன்னை கேட்காமல் அவள் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கையில் இருமாந்து இருந்தவளை தளிர் அடித்து விட்டாள். அப்போதும் தளிர் மேல் மனதின் ஓரத்தில் இருந்த சிறு நம்பிக்கையில் மீண்டும் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து கீழே எட்டி பார்க்க தளிர் குழந்தையை கையில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தாள். உதட்டை கடித்து தன் உணர்வுகளை அடக்கி கொண்டு மீண்டும் அறைக்குள் வந்தாள். அழக்கூடாது என்று வைராக்கியத்தோடு அத்தனையையும் உள்ளே அடக்கி வைத்தாள். செல்வத்தின் புகைப்படத்திடம் சென்றாள். எப்போ வருவம் அம்மா? வாய்விட்டே ஏக்கமாக கேட்டாள். அவன் சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு ஊஞ்சலில் சென்று அமர்ந்தாள். உடலை குறுக்கி அதனுள் ஒடுங்கியவள் அங்கே அவன் வாசத்தை உணர முயன்றாள். அவள் அழுகையை அடக்க அடக்க மனதில் கோபமும் வெறுமையும் கூடி போயின. என்ன அமுதா, நீ பாட்டிக்கும் இப்படி கிளம்பி வந்துட்ட? அண்ணி உன்கிட்ட கோச்சுக்க போறாங்க. மகேஸ்வரி அமுதாவிடம் பதட்டத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார். நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் அண்ணி வந்தேன், கோபமாக கூறினார் அமுதா. என்ன சொல்ற நீ? பின்ன அவங்க சேகர்கிட்ட பேசுறதையே என்னால் ஏற்றுக்க முடியல. இதில் குழந்தைக்காக வேண்டுதல் அது இதுன்னு. சரி, ஏதோ கண்ணுக்கு மறைவா என்னத்தையாவது செஞ்சுட்டு போகட்டும்னு பார்த்தா வீட்டுக்கே அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அதையும் என்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கோபம் தெரியுமா? அதான் பட்டுன்னு சொல்லிட்டேன். என்னன்னு சொன்ன? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்கலனா ஒதுங்கிடுவேன்னு. இப்போ நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. என்னால் அவனை இவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க முடியாது. அதுக்காக உங்கள் விருப்பத்தை தடுக்கிற உரிமையும் எனக்கு கிடையாது. உங்கள் பையன் உங்கள் இஷ்டம். ஆனால் அவன் வர்றப்போ நான் எங்கே இருக்க மாட்டேன். என் அண்ணன் வீட்டுக்கு போயிடுறேன். என்னை மன்னிச்சிடுங்க. என் மேலே நீங்கள் கோபப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். உனக்கு எதுக்கு அமுதா இந்த தேவையில்லாத கோபம் எல்லாம்? சேகர் அவங்க பையன், மலர் அவங்க மருமக. அவங்க எப்படியோ போகட்டும். நீ தூரமாக நின்று நடக்கிறத பார்த்துட்டு அமைதியாக போவியா? அதை விட்டுட்டு இப்படி எதுக்கு எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்க? என் மனசாட்சிக்கு தப்புன்னு பட்டா தப்பு தான் அண்ணி. என்னமோ போ, உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான். ஆமாம், சண்முக அண்ணனுக்கு இதை பற்றி தெரியுமா? அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவர் எதுவும் சொல்லலையா? உன் இஷ்டம்னு சொல்லிட்டார் அண்ணி. அப்புறம் என்ன, விடு. சரி சரி, இதை பற்றி என்கிட்ட பேசுகிறதோட நிறுத்திக்கோ. உன் அண்ணன்கிட்ட எதையும் பேச வேண்டாம். ஏன்? ஏன்னு உனக்கு தெரியாதா? அவர் அந்த செல்வம் பையலுக்கு தான் கூஜா தூக்குவார். அண்ணி, கண்டிப்பான பார்வை பார்த்தார் அமுதா. சரி சரி, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் அவனை சொன்னால் மட்டும் உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுமே. அப்படி என்னதான் சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்கானோ தெரியல. உங்களுக்கு மட்டும் ஏன் அவனை பிடிக்க மாட்டேங்கிறதுன்னு எனக்கும் தான் தெரியல. சரி, அவன் பேச்சை விடு. உன் அண்ணனா விஷயம் தெரிஞ்சு வந்து கேட்டா இதை பற்றி பேசு. நீயா எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத, சரியா? சரி அண்ணி. சேகரின் அறையில் தீப்தி அவனிடம் பொரிந்து கொண்டிருந்தாள். உங்கள் அப்பா அம்மா அவமானப்படுத்துகிறாங்க. சரி, இவகிட்ட எல்லாம் நாம் அசிங்கப்படணுமா? எவ்வளோ நேரம் வாசல்லையே குழந்தையோடு நிற்கிறோம். எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. உனக்காக மட்டும்தான் அடக்கிக்கிட்டு நின்னேன். ஏன், அவ தான் ஆரத்தி எடுக்கணுமா? உங்கள் அம்மா எடுத்தா ஆகாதா? விடு தீப்தி. அதான் கடைசியில் அம்மா அவளை நல்லா நோஸ்கட் பண்ணி விட்டுட்டாங்கல்ல. இனி அவளை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அப்படி என்ன உனக்கு? அவளுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுற? உன் மனசில் அவளுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கா என்ன? ஏய், என்ன இருந்தாலும் அவள் ஏன் அத்தை பொண்ணு. அவள் விஷயத்தில் தப்பு என் மேலே தான். அதனால தான் கொஞ்சம் அமைதியாக போகிறேன். அவள் அவனை அழுத்தமாக பார்த்தாள். இங்கே பாரு தீப்தி, நீ என்னை சந்தேகப்படுறியா? சீச்சி. அப்புறம் என்ன, என் மனசில் கில்ட்டு இருக்குடா. அதை நாளைக்கு அவகிட்ட எப்படியாவது பேசி சரி பண்ணிடுறேன். ப்ளீஸ். ஓகே, நீ என்னவோ பண்ணி தொலை. ஆனால் அவள் ஏதாச்சும் உன்னை அசிங்கப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. சரி சரி, கோபப்படாத என்றவாறே அவள் மடியில் அவன் தலை வைத்து படுக்க சிறு புன்னகையோடு அவன் தலை கோதினாள் தீப்தி. தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குமாம். அந்த வீட்டையே புரட்டி போட போகும் நிகழ்வு நாளை நடக்கப் போவதை எண்ணி அந்த விதி கைகொட்டி சிரித்தது.
இதுவரை நீ செய்ததெல்லாம் பிழையே இல்லை. நாளை செய்யப் போகிறாய் பார், அதுதான் உன் வாழ்க்கையில் செய்யப்போகும் மிகப்பெரிய பிழை என்று அவனை பாவமாக பார்த்தது. மறுநாள் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.